ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல், தேங்காய் சட்னி, வடை செம்ம காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக நல்லா இருக்கும். செம்ம சாஃப்டாக வரும் பொங்கல். இதுக்கு தேவையானது 1 கப்பு சிறுபருப்பு, 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் அரை சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா குழன்னு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும். அப்பதான் பொங்கல் நல்லா சாஃப்ட்னஸா வரும் உங்களுக்கு. ரெண்டுத்தையும் தனித்தனியா வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொங்கல் தாளிக்க தேவையானது எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சதை ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி வச்சுக்கோங்க. தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு 100 ml ஆயில் ஊத்திக்கோங்க. 50 ml தேங்காய் எண்ணெய், குழம்பு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு மிளகு கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் தான். சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா கீறி போடுங்க. அப்பதான் கொஞ்சம் காரம் உரைக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதுல எடுத்து தாளிச்சதை ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா கலருங்க. நல்லா அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலருங்க. இந்த மாதிரி நல்லா கலருங்க. கலரிட்டு இதுல கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நம்ம இதுல நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிச்சா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். நெய் பொங்கல் சூப்பர் வாசனையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.